Welcome back, my dear friends. Two to one multiplexer வச்சு எத்தனை லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் ரியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போன செக்மெண்ட்ல நம்ம பார்த்தோம். வெரி பவர்ஃபுல் கான்ஃபிகரேஷன் டூ டு ஒன் மக்ஸ் அப்படிங்கிறது. ஃபைன். அதுக்கு போன கிளாஸ்ல டூ டு ஒன் மக்ஸ் வச்சு எப்படி ஹையர் ஆர்டர் மக்ஸஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணலான்றதையும் பார்த்தோம். சரிங்களா? இன்னும் ஃபர்தராக சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரூத் டேபிள்ஸை வச்சு எப்படி டூ டு ஒன் மக்ஸ், 4 to 1 மக்ஸ் எல்லாம் எப்படி அந்த ட்ரூத் டேபிளை ரியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். Just to strengthen our understanding of the mux operation and also the advantages the configuration brings along with it. Okay, fine. நம்ம டாஸ்க் என்ன இப்போ நம்ம முன்னாடி பார்த்த 2 to 1 mux logic function XOR gate வச்சு ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? say A B Y XOR gate எழுதணும்னா 0 0 0 1 1 0 1 1 இந்த இன்புட் காம்பினேஷன் 4 இன்புட் காம்பினேஷன்ஸ். அதுக்கு XOR gate இப்படி வரும். நாம இதை 4 to 1 மக்ஸை வச்சு ரியலைஸ் பண்ணியிருக்கோம். டைரக்டா ஒய் எடுத்து இன்புட்டா கொடுத்து பார்த்தோம். இதை 2 to 1 மக்ஸாவும் ரியலைஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். டு ரீகால் ஐ வில் டூ இட் அகைன். ஓகே, இதுல there is something like the y follows அப்படியே ஒரு அதர் இன்புட் அண்ட் y அப்படியே இன்வெர்ட் ஆகி அதர் இன்புட் இப்படி இருக்கு இல்லையா? அதை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? பாருங்க, ஏங்கிறத சிக்னலா எடுத்துக்கலாம். 0 1 பாருங்க. இப்போ பாருங்க y, இப்போ ஏவை நான் சிக்னலா எடுத்துக்கிட்டா ஏ 0வா இருக்கும்போது y வந்து வெறுமனே b. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இது. அப்புறம் ஏ வந்து 1ஆ இருக்கும்போது y வந்து அப்படியே ஆப்போசிட் ஆஃப் b, இன்வர்ஷன் ஆஃப் b. Hope you remember, right? This is what we have seen last class. So how a XOR gate is going to be used, is going to be implemented. Functionality of an XOR gate is implemented using 2 to 1 mux. Okay, இது வந்து 2 to 1 மக்ஸ்ன்றது ஒரு சின்ன primitive circuit. அது வந்து ஒரு 2 input XOR கேட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒருவேளை கொஞ்சம் பெரிய சர்க்கியூட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 input XOR கேட்டுக்கு இப்போ ஓகே. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 input XOR கேட், கொஞ்சம் பெரிய சைஸ் சர்க்கியூட். 3 input XOR கேட் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? பாருங்க. This segment is just to strengthen our knowledge regarding the working of multiplexer circuits and its applicability to various implementation of various functionalities. Okay, அதனால நான் ஏகப்பட்ட ட்ரூத் டேபிள் எடுத்து ஒரு விதமான ஒரு கோரிலேஷன் கொண்டு வர ட்ரை பண்றேன். நீங்க கவனிங்க. So what is our understanding, what is our aim expected out of this segment? Just to understand what 2 to 1 mux can bring to you regarding the implementation of various functionalities. Okay, நம்ம இப்போதான் XOR gate 2 input XOR gate பார்த்தோம். Let us take a 3 input XOR gate. கொஞ்சம் broaden பண்றோம், அது பார்ப்போம். சரிங்களா? A B C அப்படி இருந்துச்சுன்னா 3 input XOR gate ட்ரூத் டேபிள் உங்களுக்கு எல்லாம் ஃபெமிலியரா இருப்ப ட்ரூத் டேபிள் தான். So 8 input combinations are given here. So 3 input XOR gate has output like this, right? 3 input XOR gate has output like this. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? 2 input XOR gate சிம்பிளா பண்ணிட்டோம். உடனே 2 to 1 mux, 2 to 1 maxக்கு போக வேண்டாம். 4 to 1 maxல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா 2 to 1 maxக்கு போலாம். படிப்படியா போலாம். சரிங்களா? இப்போ அது 4 to 1 maxல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணவா? இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். இந்த பாருங்க, அப்படியே நல்லா தெரியுது பாருங்க. Output follows other input. Output is just the inversion of other input. So simple, right? எல்லாத்தையும் select signal வச்சுக்கோங்க. So 4 to 1 mux will have 4 inputs obviously and 2 select lines. Let it be AB. I take it as AB. Okay, and this is your Y. When AB is going to be so simple, right? AB is going to be 0. ரெண்டுத்துலயுமே பாருங்க 0 0 0 0. When AB is going to be 0 0, output Y is a mere other input. Output follows அப்படியே other input. See how beautiful it is, right? See, and A is going to be 0 1. AB is going to be 0 1.
Output is the inversion of other input, right? Output is the inversion of other input. 2 to 1 XOR gate பார்த்த மாதிரியே இல்ல? And when AB is going to be 1 0, 1 0, output again inversion of other input. அப்படியே எடுத்துக்கிட்டேன் பாருங்க, இன்னொரு கேட் யூஸ் பண்ணல, அதே இதை எடுத்துக்கிட்டேன். And output is AB is going to be 1 1, output merely follows, that's it. So a 3 input XOR gate also can be expressed in terms of multiplexer, but 4 to 1 mux. But 4 to 1 mux. It is not 2 to 1 mux. 2 to 1 mux. We were always talking about 2 to 1 mux from the previous segment, but இங்க 4 to 1 mux கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்கும். நாம ஏன் அந்த 2 to 1 mux இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணி பார்ப்போம். இது 4 to 1 mux. 3 input XOR gate using 4 to 1 mux. Now I'm going to, you understood, right? The aim of the segment is to make familiar about the mux operations that you have understood, right? With various functionalities taken, and we have taken XOR gate, 2 input XOR gate, now 3 input XOR gate. That's it. சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக XOR gate functionality ட்ரூத் டேபிள் எடுத்திருக்கோம். நம்ம 2 to 1 மக்ஸையும் 4 to 1 மக்ஸையும் ஆப்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம 4 to 1 மக்ஸ் வச்சு ரியலைஸ் பண்ணதை பார்த்தோம். பட் 2 to 1 மக்ஸ்ல இதை ரியலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த ட்ரூத் டேபிளை நான் என்ன பண்ண போறேன், திரும்ப எழுத போறேன். அங்கங்க கோடு போட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம புதுசா ஏதாவது நம்ம இப்போ யோசிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ A, B, C, Y. ஸோ 8 combinations are இதான் 3 input XOR gate. இதை நான் இப்போ வந்து 2 to 1 மக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 2 to 1 மக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரூத் டேபிள் ஏதாவது நம்மளுக்கு சிக்னல், அந்த செலக்ட் லைன் கிடைக்குதான்னு பார்க்கணும். 3 input XOR gate பார்க்கும்போது இப்படி பிரிச்சுக்கிட்டோம், கரெக்டா? ஏன்னா 4 செலக்ட் லைன்ஸ்க்காக ஏபியை யூஸ் பண்ணோம். இப்போ 2 input மக்ஸ்னா ஒரே ஒரு செலக்ட் லைன் தான். அதுல ஆப்வியஸ்லி வந்துருச்சு பாருங்க, ஒரே ஒரு செலக்ட் லைன் தான். ஏவை செலக்ட் லைனா வச்சுக்கலாம். ஏ செலக்ட் லைனா வச்சுக்கிட்டா இது ஃபுல்லா A0, இது ஃபுல்லா A1. அதர் ஆஃபா பார்க்க போறோம். 2 to 1 மக்ஸுக்கு 2 இன்புட், பிசி தான் இப்போ இன்புட். ஏ தான் செலக்ட் லைன். அப்ரோச் கரெக்டான்னு பார்ப்போம். B, C, A. A can be 0, A can be 1. A can be 0, A can be 1. Right? A can be 0, A can be 1. Now, what happened? When it is going to be A, nothing is there. We don't know. பண்ண முடியல. பட் முன்னாடி நாம 2 to 1 மக்ஸை ரியலைஸ் பண்ணியிருக்கோம். எப்படி? எதை வச்சு 2 to 1 மக்ஸை வரேன் பாருங்க. இதே டிஸ்கஷன் தான். நல்லா கவனிங்க. 2 input XOR கேட்டை 2 to 1 மக்ஸ்ல ரியலைஸ் பண்ணோம் போன கிளாஸ்ல. ஞாபகம் இல்லைன்னா கவலை இல்லை, இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இது 3 input XOR கேட். நான் 2 input XOR கேட் போட போறேன். 2 input XOR கேட் என்ன? 0 0 0 1 1 0 1 1 0 1 1 0. அதான் 2 input XOR கேட். இதோ பாத்தீங்களா? இது 2 input XOR கேட். கரெக்டா? அதை எப்படி ரியலைஸ் பண்ணோம்? நல்லா கவனிங்க. எப்படி தெரியுமா ரியலைஸ் பண்ணோம்? A 0வா இருக்கும்போது A 1ஆ இருக்கும்போது, அப்ப செலக்ட் லைனா A மாறிடும். A 0வா இருக்கும்போது ஒய்யும் பியும் 1. இதுதான் ஒய். ஒய்யும் பியும் 1. A 1ஆ இருக்கும்போது ஒய் அப்படியே ஆப்போசிட் டு 1. இப்படிதான் ரியலைஸ் பண்ணோம். கரெக்டா? அப்படிதானே ரியலைஸ் பண்ணோம். நல்லா கவனிங்க. 0 0 0 0 0 0 1 0 1 1 1 0 1 0 1 1 1 1 1 0 0. இது ஒரு குட்டி 2 to 1 மக்ஸுங்க. புரியுதா? ஒரு குட்டி 2 to 1 மக்ஸ். 2 to 1 மக்ஸை XOR கேட்டா போன கிளாஸ்ல ரியலைஸ் பண்ணது என்ன பண்ணோம்? எய்தர் A0, 2 to 1 மக்ஸ்னா ஒரே ஒரு செலக்ட் லைன், A0 or 1. A0வா இருக்கும்போது ஒய்யும் பியும் சேம். A1ஆ இருக்கும்போது ஒய்யும் பியும் அப்படியே இன்வர்ஷன். முன்னாடி 3 input XOR கேட்ல கூட பார்த்துமே அதே லாஜிக் தான்.
ஸோ நாம இப்ப என்ன பண்ண போறோம், இதை என்டையர் திங்க 2 to 1 மக்ஸா ரியலைஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம ஒரே ஒரு செலக்ட் லைன் தான் வச்சுக்க முடியும், A0 A1. இப்ப பார்க்கும்போது மேலையும் கீழையும் பார்க்கும்போது மேல ஒரு குட்டி 2 to 1 மக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, குட்டி 2 to 1 மக்ஸ். இப்ப கீழே நம்ம ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணலாம், நல்லா ஒத்து கவனிங்க. 0 0 0 0 0 1 0 1 1 0 1 1 சேம் இன்புட் காம்பினேஷன்ஸ். மூணாவது மட்டும்தான் மாறுது, சேம் இன்புட் காம்பினேஷன்ஸ். இதுதான் 0 1 1 0. அது 2 இன்புட் XOR கேட். 3 இன்புட் XOR கேட்டுக்கு உள்ள ஒரு 2 இன்புட் XOR கேட் இருக்கு. அதை நம்ம இப்படி ரியலைஸ் பண்ணிருக்கோம். இது என்னது, நல்லா கவனிங்க. 0 0 0 0 0 1 0 1 1 0 1 0 1 1 1 1 0 1 1 0. அப்படியே இன்வர்ஷன் பாருங்க. 1 0க்கு 1 1க்கு 0 1க்கு 0 0க்கு 1. அப்படியே இன்வர்ஷன், அப்படியே இன்வர்ஷன், அப்படிதானே, அப்படியே இன்வர்ஷன். ஸோ மேல் பாதியில ஒரு 2 to 1 மக்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டோம். கீழ் பாதிக்கு 2 to 1 மக்ஸ் ரியலைஸ் பண்ணணும்னா இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணணும், இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி 2 to 1 மக்ஸ் ரியலைசேஷன் இந்த ஹாஃப்க்கு முடிஞ்சிருச்சு. நான் இப்ப இந்த ஹாஃப்க்கு பண்ண போறேன், இந்த ஹாஃப்க்கு பண்ண போறேன். அது எப்படி பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன் கவனிங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இதை இங்க இன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா, பண்ணலாம் பாருங்க. இதை நான் பழிக்கிறேன் பாருங்க. இதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 3 to 1 3 இன்புட் XOR கேட்டை 4 to 1 மக்ஸ்ல ரியலைஸ் பண்ணோம். இப்போ 3 இன்புட் XOR கேட்டை 2 இன்புட் மக்ஸ்ல ரியலைஸ் பண்ண போறோம். கவலைப்படாதீங்க, சரிங்களா. ஸோ அப்படி பிடிக்கும் போது ஏவை தனியா வச்சுக்கிட்டோம். அது 0வா இருக்கும்போது 1ஆ இருக்கும்போது அது தனியா விட்டுருங்க. இப்போ உள்ளுக்குள்ள பார்க்கும்போது இது ஒரு 2 to 1 மக்ஸா இருக்கு. நான் முதல்ல இதை ரியலைஸ் பண்றேன். இதுவும் இன்வர்ஷனுங்கிறது பார்த்துருக்கோம் இது வரைக்கும். முதல்ல நான் இதை ரியலைஸ் பண்றேன், இந்த ஹாஃபை. அப்புறமா இந்த ஹாஃபை ரியலைஸ் பண்றேன், அப்புறமா மொத்தமா ரியலைஸ் பண்றேன். ரீகால் பண்றீங்களா, போன கிளாஸ் பார்த்தோம். இதை 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம், இதை 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம், இதை 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம், இதை மொத்தத்தையும் 3 அப்படின்னு வச்சோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நான் இப்போ முதல்ல 1 அப்ளை பண்ண போறேன், 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். 1 என்ன தெரியுமா, 1 என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. ஒரு 2 to 1 மக்ஸ். ஒன்னு ரியலைஸ் பண்ண போறேன். B தான் இப்ப செலக்ட் லைன். B can be 0 or B can be 1. பாதியா பிரிங்க. B can be 0. எதை ரியலைஸ் பண்ணணும்னாலும் மக்ஸை ரியலைஸ் பண்ணணும்னாலும் பாதியா பிரிக்கணும். பாதியா பிரிச்சா ஒரு சிக்னல் என்ன ஆகும், இன்வெர்டடா இருக்கும். இன்னொரு ஹாஃப்ல அந்த சிக்னல் என்னவா இருக்கும், அப்படியே வந்துடும் 0 1. இது பண்ணும்போது பாதியா பிரிச்சோம், இதை பண்ணும்போது இதை பாதியா பிரிக்கணும். இப்போ B 0வா இருக்கு, B 1ஆ இருக்கு. B 0வா இருக்கும்போது செலக்ட் லைன், B 0வா இருக்கும்போது மேல உள்ளது போகும், கரெக்டா. B 0வா இருக்கும்போது என்ன போகும், Y வந்து C, இந்த இருக்கு Y வந்து C. B 1ஆ இருக்கும்போது Y வந்து இதோட இன்வர்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இது வந்து Y, இந்த ஹாஃப் முடிஞ்சிருச்சு, சரியா. இப்போ A இப்போ அடுத்து மேல வரும், அடுத்ததுக்கு வரும். இது என்னது, இது ரியலைஸ் பண்ண போறோம் 2 வந்து என்ன, இதை பார்க்கும்போது அப்படியே இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இன்வெர்டடா இருக்கு. அதனால அதை தனியா ரியலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை இன்வெர்ட் மட்டும் பண்ணணும். எப்படி பண்ணலாம், இன்வெர்ட் மட்டும் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ மேல இருக்க இன்புட்டை இன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு இன்வெர்டர் போட்டோம். அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு இன்வெர்டர் போட போறேன். எப்போ வரும் அது, நல்லா கவனிங்க. இன்வெர்டர் போட போறேன். புரியறதுக்காக இன்வெர்டர் அங்க போட்டு விட்டேன். இப்போதைக்கு இன்வெர்டர் எடுத்துடுறேன். இன்வெர்ட் பண்ணா அந்த சிக்னல் கீழே உள்ள 2 வந்துடும். இன்வெர்ட் பண்ணாம விட்டா இந்த 1 வந்துருச்சு. இன்வெர்ட் பண்ணி நான் எடுத்தேன்னா அங்க 2 எனக்கு வரும், ரோம் நம்பர் 2 வரும். மொத்தமா பண்ணணும்னா 1ம் வேணும் 2ம் வேணும். பாருங்க, மொத்தமா பண்ண போறேன், கவனிங்க. இன்னொரு மல்டிப்ளெக்ஸ் 2 to 1 மல்டிப்ளெக்ஸ். அதுக்கு சிக்னல் A 0வா இருக்கும்போது டாப் ஹாஃப் எக்ஸிக்யூட் ஆகும், இப்போ இதுதான் Y. டாப் ஹாஃப் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படியே வெளில வந்துடும். A 1ஆ இருக்கும்போது பாட்டம் ஆஃப் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பாட்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, இன்வெர்டடா இருக்கு. Got it? This is very, very important circuit, my dear friends. This is very, very important circuit. This is your 2. Overall, it is 3. Is it clear? This is very, very important circuit. A 3 input XOR gate implemented as using 2 to 1 mux. I repeat for your convenience now. Now listen. This is 3 input XOR gate. This is 2 to 1. இப்போ தான் 4 to 1 mux realize பண்ணிட்டோம் போன செக்மெண்ட்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 2 to 1 mux realize பண்ணணும்.
அதுக்கு என்ன பண்ண போறோம் பாருங்க, ஒரு 2 to 1 mux வரல. ஸோ மல்டிபிள் 2 to 1 mux யூஸ் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் 2 to 1 mux பத்தி கவலைப்படாதீங்க. 2 to 1 mux பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேப்ரிகேஷன் வெறும் 2 to 1 mux மட்டும் தான் பண்ண போறோம். எத்தனை தேவைப்படுது, என்ன கான்ஃபிகரேஷன்ல தேவைப்படுதுங்கிறது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மாறும். அதான் லாஜிக். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 3 இன்புட் XOR கேட்ட 2 to 1 mux ரியலைஸ் பண்ண போறோம். ஒரு 3 இன்புட் XOR கேட்ட 2 இன்புட் mux, அதாவது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தாலும் கவலை இல்ல, 2 இன்புட் mux ரியலைஸ் பண்றீங்கன்னு சொன்னா 2 இன்புட் mux ஒரே ஒரு செலக்ட் லைன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு செலக்ட் லைன் either 0வா இருக்கும் இல்ல 1ஆ இருக்கும். சரியா? சோ எனி ட்ரூத் டேபிள் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த லாஸ்ட் MSB இருக்கு இல்லையா, அந்த இன்புட்ல MSB இருக்கு இல்லையா, அது முதல் ஹாஃப்க்கு 0வாவும் அடுத்த ஹாஃப்க்கு 1ஆவும் இருக்கும். கோட் போட்டுருங்க சர்க்யூட்ல. முதல் ஹாஃப்ல டாப் ஹாஃப் ரியலைஸ் ஆகணும், அடுத்த ஹாஃப்ல பாட்டம் ஹாஃப் ரியலைஸ் ஆகணும். அந்த இன்புட் அது செலக்ட் லைனா வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டு உள்ள போகும்போது நம்ம இந்த பார்ட்டுக்கு வந்தோம். இந்த பார்ட்டுங்கிறது ஒரு 2 இன்புட் XOR கேட்ட உள்ள இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி 3 இன்புட் XOR கேட்டுக்கு உள்ள ஒரு 2 இன்புட் XOR கேட் இருக்கு. அப்படியே பாட்டம் ஆஃப் பாத்தீங்கன்னா அதோட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. 101 10 1001. சோ இதை ரியலைஸ் பண்ணிட்டு இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி கொடுத்தா முடிஞ்சிச்சு கதை. அப்ப நம்மளோட இப்ப டாஸ்க் என்ன, 3 இன்புட் XOR கேட்ட பார்க்க வந்து நமக்கு 2 இன்புட் XOR கேட்ட ரியலைஸ் பண்ணா போதும் அப்படின்னு தோணுச்சு. இந்த 2 இன்புட் XOR கேட்ட தான் இங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. அதை பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லி ஒரு இன்புட் அப்படியே அவுட்புட்டை ரிசம்பிள் பண்ணுது. அது அவுட்புட் ஒரு இன்புட் அப்படியே ஃபாலோ பண்ணுது. அப்புறம் அவுட்புட் அந்த இன்புட்டை இன்வெர்ட் ஆகுது. எப்போ இதை ரியலைஸ் பண்ண வரும்போது எப்படி மொத்த சர்க்யூட்டுக்கு பாதியில கோடு போட்டு இப்படி பார்த்தோமோ, அதே மாதிரி இதை ரியலைஸ் பண்ணும் போது அதுல ஒரு கோடு போட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு சிக்னல் 0வாவே இருக்கும் பாதிக்கு, 1ஆவே இருக்கும் பாதிக்கு. அப்ப இது செலக்ட் லைன் பி செலக்ட் லைன் ஆயிடுச்சு. 0வா இருக்கும்போது என்ன, 1ஆ இருக்கும்போது என்ன. இப்போ 0வா இருக்கும்போது அவுட்புட் ஃபாலோஸ் இன்புட், 1ஆ இருக்கும்போது அவுட்புட் இஸ் மிரர் இன்வர்ஷன் ஆஃப் தி இன்புட். அதான் இங்க பண்ணிருக்கோம். 0வா இருக்கும்போது அப்படியே அவுட்புட் சிசி, 1ஆ இருக்கும்போது இன்வெர்ட் ஆகி வருது. இது ரியலைஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே போகும் ஏ 0வா இருந்தா, அப்படியே போகும் ஏ 0வா இருந்தா, அப்படியே இன்வெர்ட் ஆகி போகும் ஏ 1ஆ இருந்தா. That's it. So this is very important circuit, and I'm very happy that I shared with you people the important implementation of 3 input XOR gate using 2 to 1 mux. Okay? ஓகேவா? அடுத்த செக்மெண்ட் போலாமா?